நமக்கு சொந்தம். அதையும் அந்த தண்ணீரையும் கொடுக்க கூடாது என்கிற நோக்கத்தில் மேகேதாட்டின் குறுக்கே கர்நாடக இனவெறி அரசு அணை கட்ட துடிக்கிறது. அதற்கு கட்டியம் கூறும் விதமாக ஒரு உப்புச்சப்பு இல்லாத தீர்மானத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். அந்த தமிழர் விரோத கர்நாடக ஆதரவு தீர்மான நகலை தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருமைக்குரிய விவசாயிகள், சோழ பெருநில விவசாயிகள் காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பில் எரித்து ஜனநாயக வழியில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளோம். எனவே மதிப்புமிக்க விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் இப்பெருநிகழ்வில் ஜனநாயக வழியில் பங்கேற்று நம்முடைய எதிர்ப்பை இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தாவேக அரசுக்கும் தெரியப்படுத்த அணியமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்களுடைய பாரம்பரிய உரிமையை, தமிழர்களுடைய ஜீவாதார உரிமையை, தமிழர்களுடைய வாழ்வியல் உரிமையை பறிகொடுக்கிற தாவேக அரசை, அதன் தீர்மான நகலை, தாவேக அரசை கண்டித்து அதன் தீர்மான நகலை காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பில் இன்னும் சற்று நேரத்தில் எரித்து தமிழர் விரோத போக்கில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஈடுபடக்கூடாது என்று தெரிவிக்க கட்டியம் கூறி இதோ காவிரி உரிமை மீட்பு குழுவினுடைய விவசாய பெருமக்கள் களத்தில் நிற்கிறார்கள். அரசுக்கு ஆதரவாக
தமிழ்நாட்டில் தீர்மானமா? தமிழ்நாட்டில் தீர்மானமா? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. மானக்கேடு. கன்னட அரசுக்கு ஆதரவாக புதிய தீர்ப்பாயம் அமைத்திட, புதிய நடுவர்மன்றம் அமைத்திட தீர்மானமா? தமிழ்நாட்டில் தீர்மானமா? வெட்கக்கேடு. தமிழ்நாடு அரசே, தாவேக அரசே, ரத்து செய் சட்டமன்ற தீர்மானத்தை, ரத்து செய், உடனடியாக ரத்து செய். தமிழ்நாடு அரசே, தாவேக அரசே, வரலாற்று உரிமைகளை இழக்காதே, வரலாற்று பணிகளை சுமக்காதே, கன்னட அரசுக்கு ஆதரவாக தமிழ் இனத்தை கருவறுக்க, திட்டம் போட்டு செயல்படுது மோடி அரசு, செயல்படுது. அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிற அல்தரை எஸ்கே அல்தரை உடனே நீக்கு. காவிரி ஆணைய தலைவரை உடனே நீக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை தீர்மானத்தை
தமிழகத்தின் காவிரி உரிமை காப்பு போராட்டத்தில் சட்டப்பேரவை தீர்மான நகல் போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் காவேரி உரிமை குழு சார்பில் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.